மக்கள் குரல் நடுநிலை மாலை நாளிதழ் உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். அரசியல், ஆன்மீகம், அறிவியல், கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், சினிமா, விளையாட்டு உள்ளிட்ட உலக செய்திகளை ஒருங்கிணைந்து தரும் ஒரே மாலை நடுநிலை நாளிதழ் மக்கள் குரல். விலை ரூபாய் 3 மட்டுமே. உங்கள் செய்தி விளம்பரங்களை தந்து நீங்கள் பயன்பெறுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் குரல் .net இணையதளத்தில் இணைந்திருங்கள். உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். மக்கள் குரல். இப்போ கீதா ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட அன்பான ஒரு அழைப்பேற்று உங்களோட டைம் ஒரு டைட் ஷெடியூல்லையும் இங்க எங்களுக்கு உங்களோட பிரசன்ஸை கொடுத்ததுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்தா இப்போ இந்த ஈவெண்ட்டை நல்லபடியா நடத்தி தரணும்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் எங்களோட சீஃப் கெஸ்ட் பாலாஜி சார், அருண்குமார் சார், எங்களோட ப்ரொடியூசர் சார், எல்லாருக்குமே கெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குமார் சார் இவங்க குமார் பாண்டியன் என்னோட கோஃபவுண்டர் ஜிஎஃப்என் நாட்டோடு, அவர் 2 வார்த்தை பேசுவார். இங்க வந்திருக்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. இது ஷார்ட் பிலிம் மேக்கர்ஸ் மோட்டிவேட் பண்றோம், டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக கீதா எடுத்த ஒரு மிகப்பெரிய முயற்சி. இதற்காக தான் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான் பெருசு. இதோட மிகப்பெரிய ப்ரொடியூசர் சுந்தர் சார் தான். அதாவது எல்லாருமே 2 வார்த்தை தான், அதுல பெரிய வார்த்தை எதுவும் இல்ல. இல்ல நான் முக்கியமா தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது என்னோட ஹஸ்பண்ட் இவருக்கு தான். ஏன்னா பினான்சியலி எல்லாமே எனக்கு இதுவரைக்கும் இன்னைக்கு என்னை கொண்டு விட்டு இருக்காருன்னா ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ண வேண்டியது என்னோட ஹஸ்பண்ட் இவருக்கு தான். அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாமே நடந்திருக்குன்னு சொல்ல முடியும். எனிவே நம்ம ப்ரோக்ராமுக்கு போகலாம். ஷூர். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த சிவா இல்லைன்னா அந்த சக்தி இல்லை, அவ்வளவுதான் சொல்லுவேன். கேட்டீங்களா? அது அப்படிதான். சரி, ரொம்ப நன்றி. முதல்ல வந்ததுக்கு நான் சிறப்பாக நன்றி சொல்ல வேண்டியது என்னோட ப்ரொஃபசர் என்ட்ரி மரியா விக்டர் சார். என்னை மதிச்சு நான் அதுக்காக முடியல, டிஸ்கண்டினியூ தான். இருந்தாலும் மரியாதை வச்சு நான் கூப்பிட்டதுக்கு வந்ததுக்கு சார் முதல் நன்றிகள், வணக்கம். அப்புறம் அடுத்தபடியா சஞ்சய் சார் கூப்பிட்டதுக்கு மதிச்சு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. முக்கியமா பாலாஜி சார், இந்த ஈவெண்ட்டோட முதல் மனிதரே அவரு தான். ஸோ சிறப்பு நன்றி உங்களுக்கு. அடுத்து அருண்குமார் சார், உங்களுக்கும் மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நீங்களாம் இது இல்லை ஆக்சுவலா இந்த மேடம் இல்லை. ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் மேம் ரஞ்சனா மேம், அவங்களோட ஃப்ரெண்டு சீரியல் ஆர்டிஸ்ட், அவங்களுக்கும் நன்றி. அப்புறம் அண்ணா குணா அண்ணா நம்ம தங்கமகன் அம்மா கணக்கு விஐபி அந்த படத்தோட டைரக்டர். அப்புறம் என்னோட நண்பர் பிரதர் தேவ், கிருஷ்ணதேவ், அவர் ஒரு ஆக்டர், அவர் மூவி பண்ணியிருக்காங்க, இன்னும் அடுத்த மூவி ப்ராசஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நான் சிறந்த நன்றி, என்னோட மனசார நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அண்ணா ராஜா, அவர் ராசுமரோட அசிஸ்டன்ட். ஸோ அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் இன்னும் எல்லாருக்கும் நன்றி. ஸோ இது சின்ன முயற்சி தான். ஸோ எல்லாரோட உதவியில் பண்ணது தான். ஸோ தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். உங்களோட சப்போர்ட் எப்பவுமே தேவை. அதுவும் தாண்டி இந்த ஜேஃபன் ஆர்ட், ஸோ இதை முக்கியமாக நான் பேசி ஆகணும் இடத்துல. மேம் கீதா, ஸோ இவங்க தான் ஃபவுண்டர். ஸோ இவங்களால தான் இந்த எல்லா விஷயமும் நடந்துச்சு. ஸோ ஒத்தாலா இருந்து இவ்வளோ பெரிய ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கும் பிளஸ் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும் அவங்களுக்கு நான் நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து ஜிஎஃப்என் ஆர்ட் வெப்சைட் பெருசா வளரணும்னு ஒரு நண்பனா இந்த ஒரு டீம்ல ஒரு ஆளா நான் ஆண்டோட வேண்டிக்கிட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. இதுக்கு முன்னாடி ஒரு மியூசிக் வீடியோ பண்ணியிருக்கேன். மற்றபடி எனக்கு நடிப்பு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம டைரக்டர் சார்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாரு, நிறைய சொல்லி கொடுத்தாரு. நான் ஏதோ கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன். இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம்னு தோணுது. பட் மேபி நெக்ஸ்ட் படத்தில் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அப்புறம் சந்தோஷ், கேள்வி கேட்டீங்கல்ல, பதில் சொல்லலாம்ல? ஓகே. இந்த கேரக்டர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் இது எப்படி ஃபீட்பேக் இருக்கும்ன்றது தெரியாது. ரொம்ப ஒரு பயமா இருந்தது. பட் ஸ்டில் எனக்கு ஒரு தாட், ரொம்ப நாள் ஒரு தாட் இருந்துட்டே இருந்தது. ஒரு இந்த சொசைட்டி மேல ஒரு கோபம் கூட வச்சுக்கலாம். அது செக்ஸ் ஒர்க்கர்ஸ் அவங்களாம் விருப்பப்பட்டு அந்த தொழிலுக்கு போக மாட்டாங்க. ஒண்ணு தள்ளப்படுறாங்க. அதுக்கு இந்த சமுதாயம் தான் காரணம்ன்றது எனக்கு ஒரு கருத்து. ஸோ அந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் இந்த படத்துல நான் நடிச்சதுக்கு காரணம். ஸோ விக்ரம் வேற தாட்ல என்ன கூப்பிட்டுருப்பாரு. பட் எனக்கு இந்த காரணம் மாத்திரம்தான். ஸோ அதுக்காக தான் நான் இந்த கேரக்டர் தான் ஓகே சொன்னேன். அதே மாதிரி இந்த டீம் சொன்ன மாதிரி எமோஷனல்ல எல்லாரும் தப்பான முடிவு எடுப்பாங்க அப்படின்றதுதான் மெயின் தீம் இந்த படத்துல. கரெக்ட் தான். சில நேரம் லேடிஸ்க்கு எத்தனையோ வேலைகள் இருக்கு அப்படின்னும் போதும் கூட எமோஷனல்லா
சில பேர் வாலண்டியரா அந்த ஒரு இதுக்குள்ள போயிடுறாங்க. அதெல்லாம் பண்ண வேண்டாம். ஸோ அதே மாதிரி நிறைய மெசேஜ் இந்த இதுல வந்து சொன்னாரு விக்ரம் சார். லைக் ஒரு பொண்ணு அம்மா அப்பாவை விட்டுட்டு ஓடி வந்துட்டு தனியா வந்து இருக்கிற விஷயமும் அது ஒரு தப்பான விஷயம்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய சொன்ன விக்ரம் சாருக்கு ரொம்ப நன்றி. என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் மிஸ் பண்ண 1-2 விஷயங்கள் மிஸ் பண்ணேன். முக்கியமான விஷயங்கள், இந்த ஷார்ட் ஃபிலிம் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு டீசெண்டா வந்துருக்குது முதல் காரணமே என்னோட நண்பர்கள் தான், டெக்னீஷியன்ஸ். முக்கியமா டிஐ பண்ணவர் ராகவ், லெஜெண்ட் சவுண்ட் மிக்ஸ் அண்ட் சவுண்ட் டிசைனர் அவரு. அப்புறம் மனோபாரதி டிஐ கலர் கரெக்ஷன் பண்ணவர். அடுத்தது மியூசிக் டைரக்டர் நண்பர் மாலி, அவர் மூலியமா தான் அந்த ப்ராஜெக்ட் வாய்ப்பு கிடைச்சது. நேரத்தை அவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். முக்கிய காரணம் அவரு தான். ஸோ இன்னொரு ஆர்டிஸ்ட் நம்ம ஹரியண்ணன், அவர் ரவி, ஸோ சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் நந்தா, நம்ம குட்டி, முதல்ல இவங்களுக்கு நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ கூப்பிட்ட உடனே வந்து வாலண்டியரா வந்து மேக்கப் போட்டு நின்று நான் வரேன் எப்போ கூப்பிடுங்க வந்து நின்னதுக்கு முதல் தேங்க்ஸ் அவங்களுக்கு. ஸோ இது மாதிரி இன்னும் யாராவது விருப்பப்பட்டிருந்தாலும் மன்னிக்கணும். ஸோ ரொம்ப நன்றி ஃபார் தட், ஃபார் கமிங், அண்ட் வி ஆர் ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர். தேங்க்யூ ஸோ மச். ரைட் அப் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போய்க்கலாம். ரொம்ப நன்றி முல்லை டீம். அண்ட் ஒரு போட்டோகிராஃப் மட்டும் எல்லாருமே எடுத்துக்கிட்டு அடுத்த வேலை செலக்ட் ஆன 4 படம் வந்து வீரிடும் நிசப்தம், இன்னொரு படம் வந்து எழுத்தாணி, இன்னொரு படம் ஆக சிறந்த குற்றம், இன்னொரு படம் என்ன பேர் வைக்கல நினைக்கிறேன், அன்டைட்டில்டு அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ அந்த மூவியோட ஸ்கிரீனிங் எங்கேயுமே அமைச்சரெல்லாம் இல்லை, ஒரு பிகினர்ஸ் பண்ண மாதிரிலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து ஆக சிறந்த குற்றம். ஆக்சுவலி எனக்கு அந்த டைட்டில் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் பார்த்த உடனே ஆக சிறந்த குற்றம், சரி சும்மா ஏதோ ஒரு ஆர்வத்தில் வச்சிருக்காங்க, படம் எப்படி இருக்கு தெரியலன்னு. ஆக்சுவலி அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் படத்துக்கு ரொம்ப ஆப்டான டைட்டில் இருந்தது, ஆக சிறந்த குற்றம். அந்த படம் தான் ஆக்சுவலி ஒரு ஷார்ட் ஃபிலிம்கான ஸ்கிரிப்டா இருந்தது. எக்ஸாக்டா ஒரு ஷார்ட் ஃபிலிம்கான ஸ்கிரிப்டா இருந்தது. என்னோட ஒரு கருத்து என்னன்னா, அந்த ஆட்டோ டிரைவர் பேசுறாருல, அந்த பேச்சு கூட தேவையில்லை, அது புரிஞ்சிருச்சு. அவர் கஷ்டத்துல இருக்காருன்றதுக்கு பேக்ல உக்காந்துருக்கு தெரியுது. அது இல்லாமலே அது கொஞ்சம் மெலோட்ராமா பண்ணுது, அது இல்லாமலே கூட கன்வே ஆயிருக்கும். ஆக்சுவலி ரொம்ப நல்ல கதை. அது ஷார்ட் ஸ்டோரியாவும் ஷார்ட் ஃபிலிமாவும் அது ஒரு ஆக சிறந்த குற்றம் வந்து ஒரு மிக சிறந்த ஷார்ட் ஃபிலிம். தேங்க்ஸ். வினர் ஸ்டேஜுக்கு வந்துட்டு எழுத்தாணியோட டைரக்டர் தீபக் கார்த்திக். ஆக சிறந்த குற்றம் கண்ணதாசன். ப்ளீஸ் ஆன் ஸ்டேஜ், ப்ளீஸ் ஆன் ஸ்டேஜ். ஆக சிறந்த குற்றம்ல பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக சிறந்த குற்றம் கண்ணதாசன் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஃபர்ஸ்ட் பிரைஸ் 40,000. கீதா மேம் ப்ளீஸ் ஜாயின் தம். சார் ப்ளீஸ். ஆக சிறந்தது குற்றம் கண்ணதாசன், அர்த்தமுள்ள திரைப்படம், குறும்படம். செகண்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் rupees 30,000. பெஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் எனக்குள் ஒருவனுக்காக நரேன் பாலாஜி. Oh, so cool. Yeah, thank you. Best character. அடுத்த
அடுத்த பெஸ்ட் ஆக்டருக்காக பிள்ளை சபரிவாசன். பெஸ்ட் கான்செப்ட் வீரிடும் நிசப்தம். So ஒரு முக்கிய புள்ளிக்காக ஒரு request Mr. Sundar to come on the stage. ஒரு முக்கிய புள்ளிக்கு இன்னொரு முக்கிய புள்ளி அவார்ட் தராங்க. சிவா சுந்தர் சார் டு குமார பாண்டியன். இப்போ வந்து மிஸ்டர் அருண் ஜேஃபன் ஆர்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் என்னோட வாழ்த்துக்கள். அவார்ட் வினீஸ் எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ். நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா ஷார்ட் ஃபிலிம் மூலியமாக தான் வந்தேன். ஸோ அது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என்ன விக்ரம் இன்னைக்கு ஃபிலிம் ஸ்க்ரீன் பண்ணுறாங்க, அப்புறம் இந்த அவார்ட்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு கூப்பிட்டதுனால நான் உடனே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே வந்த பிறகு தான் இந்த எல்லா படத்தையும் பார்த்தப்போ எல்லா படைப்பாளிகளும் இந்த தற்கால சமூகத்திற்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிற சில கருத்துக்களை எல்லாருக்கும் எடுத்து கூற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நிறைய படிச்சிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. முல்லை வேற நானும் கண்டிப்பா சொல்லியே தான் ஆகணும். டெம்போலாம் வச்சு கடத்திருக்கோன்ற மாதிரி இவ்வளவுலாம் செலவு பண்ணி இவ்வளவுலாம் பண்ணிட்டாங்க. இல்ல இல்ல பரவாயில்ல. சார் இது ப்ரொடியூஸ் பண்ணவங்க வேற. ஆக்சுவலி அப்படியே சும்மா சொன்னேன். நீங்க சும்மா சொன்னா மனசுல பதிகிறது. ஆக்சுவலி நல்லா இருந்தது. என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் என்னன்னா கொஞ்சம் மெலோட்ராமாவா இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி சொன்ன கண்டென்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சொன்ன விதமும் நல்லா இருந்தது. தப்பெல்லாம் எதுவும் இல்லை. டைரக்டர் சார் ஓகே நல்லா இருந்ததுங்க. கான்செப்டா ரொம்ப நல்லா இருந்தது. அதேதான் கொஞ்சம் மெலோ ட்ராமாட்டிக்கா இருந்தது. அது மேபி ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா அவரே திருத்தி பாருன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். படமா நல்லா இருந்தது. எல்லா படமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஆவேசிருந்த குற்றம் வந்து எனக்கு பர்சனலா ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஏன்னா அந்த மாதிரி கதைகள் வந்து ஷார்ட் ஃபிலிமுக்கு சரியான கதை. ஒரு ஒரு ஷார்ட் ஸ்டோரி சொல்லும்போது ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா இருக்கணும் அப்படின்னு. தேங்க்யூ சார். இந்த முல்லை வந்து ஒரு சிறந்த படைப்பு, சிறந்த பதிவு. நான் வந்து ஒரு மனிதவளத்துறையில பணிபுரியறதுனால பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் அப்படின்னு ஒரு ஆக்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எனாக்ட் பண்ணி ரொம்ப தீவிரமா அதை என்ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி நிறைய பயிற்சிகள் நடக்குது. அதுல வந்து இந்த முல்லைன்ற ஒரு இந்த குறும்படம் வந்து கண்டிப்பா வந்து மொழி மாற்றம் பண்ணியோ இல்ல வந்து சப்டைட்டில் போட்டோ கண்டிப்பா வந்து இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் இந்த குறும்படம் கண்டிப்பா போகும்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து ஒரு பெண்ணோட ஒரு பணியிடத்துல உள்ள ஒரு பொண்ணோட அந்த மனசோட தாக்கத்தை சொல்லியிருக்கு. ஸோ வந்து ஒரு சட்டமா வந்து மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு சட்டத்தை இந்த ஒரு சின்ன ஒரு குறும்படம் வந்து அதனுடைய தாக்கத்தை வெளிப்படுத்தும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. முல்லைக்கு என்னுடைய சிறப்பு வாழ்த்துக்கள். மற்ற முல்லையாக நடித்த அனிதாவுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை படத்துல கெட்டப்ல சார் சார் கூட விக்ரம் இதெல்லாம் மனசாட்சியே இல்லையா? சார் உட்காந்துருக்காரு முன்னாடி நிக்கிறேன். போட்டி போடு பெஞ்ச் வேலை இருந்தது. சிவன்லே வாங்கிட்டு நீங்களே கொடுத்தீங்களா? வாட் இஸ் திஸ்? அப்படிதான் கேக்குறாங்க. ஜிஎஃப்என் ஆர்ட்டோட ஒரு சின்ன vote of thanks இது. Thank you so much for the presence sir. சார் நீங்க கொஞ்சம் பேசலன்னு எப்படி கொஞ்சம் நான் ஒரு 42 படம் முடிச்சிருக்கேங்க.
நடிச்சு முடிச்சிருக்கேன் 9 வருஷத்துல. யோகியிலிருந்து நாகேஷ் திரையரங்கம் வரைக்கும் பண்ணியிருக்கேன். நான் அடிக்கடிக்கு ஃபேஸ்புக்கில் வந்து ஸ்டேட்டஸ் போடுவேன். குறும்படம் பண்றவங்க யாரா இருந்தாலும் என்னை கான்டாக்ட் பண்ணா இலவசமா நடிச்சு தரேன்னு நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. கல்லூரி மாணவர்கள் சில பேர் என்னை வச்சு குறும்படம் பண்ணியிருக்காங்க. நான் வந்து நடிச்சு கொடுத்துருக்கேன். அது வெளியே யாருக்கும் தெரியல. இப்ப இந்த மேடையிலையும் நான் சொல்றேன், உங்கள் கதைக்கு நான் பொருத்தமா இருந்தா தயவு செய்து என்ன அணுகுங்க. எனக்கு எந்த பணமும் வேண்டாம். என் சொந்த செலவுல வந்து நான் திரும்பவும் இன்னைக்கு நைட்டு கூட நான் ஃபேஸ்புக்ல போடுவேன். உங்கள் கதைக்கு நீங்க உருவாக்கின கதாபாத்திரத்துக்கு நான் பொருத்தமா இருக்கிறதா நினைச்சானே. ஏன்னா நான் 42 படமும் இப்படிதான் இருக்கேன். யாரும் என்னை எடுக்க விடல. எனக்கு மொட்டை போட்டு நடிக்கவும் ஆசை இருக்கு. ஆனா யாருமே வந்து அது மாதிரி வந்து நடிக்க வைக்க சொல்லல. என்னோட நம்பர் 9677. என் பேர் தேவராஜ். நான் பேஸ்புக்ல யோகி தேவராஜன் ஒரு ஐடியில இருக்கேன், கயல் தேவராஜன் ஒரு ஐடியில இருக்கேன், வெறும் தேவராஜா இருக்கேன். 9677 088 077. நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நான் இலவசமா நடிப்பேன். எனக்கு எந்த ஒரு பைசாவும் வேண்டாம். ஓகே, நன்றி. அரசியல் சினிமா வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா டிஜிட்டல் ஃபிளிக்ஸ் அண்ட் பேனர். திருமண விளம்பரம் ஓடிங் போர்டுகள் உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் ஃபிளிக்ஸ் அண்ட் பேனர். மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர், மவுண்டோ, அடையார், கோயம்பேடு மற்றும் திருவொற்றியூர். போன் 9440074666.